வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 181 காண்போமா? தேவர்கள் அசுரர்களிடம் சமாதானம் செய்து கொள்ளுதல். பகவான் தேவர்களை நோக்கி, நான் கூறியபடி அசுரர்களிடம் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். பிறகு எல்லா வகையான காய்கறிகள், செடிகள், கொடிகள் மற்றும் மூலிகைகள் ஆகியவற்றை பார்க்கடலில் எரிந்து விடுங்கள். அதன் பிறகு என் உதவியுடன் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கடையும் கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடையுங்கள். அசுரர்களையும் உங்களுடன் சேர்த்து பார்க்கடலை கடைவதற்கு ஈடுபடுத்துங்கள். பார்க்கடலில் இருந்து பலவிதமான பொருள்கள் கிடைக்கும். பிரியமான தேவர்களே, பொறுமையுடனும் அமைதியுடனும் அனைத்தையும் செய்துவிட முடியும். ஆனால் கோபத்தால் எந்த ஒரு செயலை செய்தாலும் நோக்கம் நிறைவேறாது. அதனால் அசுரர்கள் எதை கேட்டாலும் அதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். பார்க்கடலில் இருந்து காலகூடம் எனப்படும் விஷம் உற்பத்தி செய்யப்படும். அதை கண்டு அஞ்ச வேண்டாம். மேலும் பல்வேறு பொருள்கள் கடலில் இருந்து கடைந்து எடுக்கப்படும் பொழுது கிடைக்கும். அவற்றிற்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். அவற்றை அடைவதற்கு நீங்கள் பேராசை கொள்ளவோ அல்லது கோபப்படவோ கூடாது. அதிலிருந்து கிடைக்கும் பொருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையுடன் இருக்க வேண்டும். பரீட்சித்து மன்னனே, இவ்வாறு தேவர்களிடம் அறிவுரை கூறிய பின் பகவான் அவர்கள் முன்னிலையில் இருந்து மறைந்தார். அதன் பின்னர் பிரம்மதேவரும் சிவபெருமானும் பகவானிடம் தங்களது வணக்கங்களை சமர்ப்பித்த பின் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றனர். தேவர்கள் அசுரர்களை நாடிச் சென்றனர். இந்த சமயத்தில் அசுரர்கள் தலைவராக ஆட்சி செய்து வந்தது பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி. பெரும் புகழ் பெற்றவரும் அசுரர்களின் அரசரும் ஆகிய மகாபலி சக்கரவர்த்தி எப்பொழுது சமாதானம் செய்து கொள்வது, எப்பொழுது சண்டை செய்து கொள்வது என்பதை நன்கு அறிந்திருந்தார். எனவே அவரது சேனாதிபதிகளும் படைத்தலைவர்களும் தேவர்களை கொல்ல முயன்றனர். தேவர்கள் போர் தொடுக்கும் மனோபாவத்தில் வராததை கண்ட பலி மகாராஜன் அவர்களை கொல்ல வேண்டாம் என வீரர்களை தடுத்து நிறுத்திவிட்டார். வேத ஆச்சாரம் பின்வருமாறு கட்டளையிடுகின்றது. கிருஹே சத்ரும் அபிப்பிராப்தம் விஸ்வஸ்தம் மகுதோபயம். எதிரிகள் தங்களுடைய பகைவர்களின் வீட்டிற்கு வரும்பொழுது இரு பிரிவினருக்கும் இடையில் பகை இருப்பதை எதிரிகள் மறந்துவிடக்கூடிய விதத்தில் அவர்களை வரவேற்க வேண்டும். சமாதானம் மற்றும் சண்டையும் செய்யும் கலைகளில் வல்லவரான மகாபலி சக்கரவர்த்தி நல்ல அனுபவம் உள்ளவராகவும் இருந்ததால் அவருடைய படைத்தலைவர்கள் சண்டையிடுவதில் ஆர்வம் கொண்டிருந்த போதிலும் மகாபலிராஜன் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார். தேவர்களை நல்ல முறையில் வரவேற்றார். பிரகலாதனின் மூத்த மகன் விரோசனன் அவனுடைய மகனே மகாபலி சக்கரவர்த்தி. தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்திக்கு அருகருகே கீழே அமர்ந்தார்கள். அசுர சேனாதிபதிகளால் பாதுகாக்கப்பட்டிருந்த மகாபலி ராஜன் உலகங்களையும் கைப்பற்றி பெரும் ஐஸ்வர்யத்துடன் விளங்கினான். உலகங்கள் தேவேந்திரனால் ஆளப்பட்ட பகுதியாகும். துர்வாச ரிஷியின் சாபத்தினால் தன்னுடைய செல்வங்களை இந்திரன் இழக்க மகாபலி தேவேந்திரனை எதிர்த்து நின்று ஜெயித்தான். தேவர்கள் மிகவும் அமைதியான முறையில் மகாபலிராஜனிடம் பேசிய பின் பகவான் ஸ்ரீ விஷ்ணு தன்னிடம் கூறியதை மகாபலியிடம் எடுத்துரைத்தான். அறிவிக்கப்பட்ட திட்டங்களை பலிமகாராஜனும் சம்பரன் மற்றும் அரிஷ்டநேமி அவரது உதவியாளர்களும் உடனடியாக ஏற்றுக்கொண்டனர். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பரீட்சித்து மன்னனே, பிறகு தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்கு இடையில் ஒரு தற்காலிக சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டனர். அதன் பிறகு தேவேந்திரனால் திட்டமிடப்பட்டவாறு அமிர்தத்தை உற்பத்தி செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்தனர். பிறகு பெரும் சக்தி படைத்தவர்களும் நீண்ட பலம் வாய்ந்த கரங்களை உடையவர்களுமான தேவர்களும் பெரும் பலத்துடன் மந்திரமலையை பிடுங்கினர். அதை தூக்கி கொண்டு பெருங்கோஷத்துடன் அவர்கள் பார்க்கடலை நோக்கி கொண்டு சென்றனர். மிகப்பெரிய அந்த மலையை நீண்ட தூரத்திற்கு தூக்கிச் சென்றதால் மகாபலிராஜனும் மற்றும் பிற தேவர்களும் அசுரர்களும் களைப்படைந்தனர். மலையை தூக்க முடியாததால் அதை அவர்கள் வழியிலேயே விட்டுவிட்டனர். கல்லை விட தங்கம் பாரமானதாகும். மந்திரமலையானது தங்கத்தால் ஆனது என்பதுடன் கல்லையும் விட பாரமாக இருந்த காரணத்தினால் தேவர்களாலும் அசுரர்களாலும் அதை பார்க்கடலை நோக்கி ஒழுங்காக தூக்கிச் செல்ல முடியவில்லை. தேவர்களும் அசுரர்களும் ஏமாற்றமும் அதைரியமும் அடைந்தனர். அவர்களது கைகளும் தொடைகளும் மற்றும் தோள்களும் உடைந்து போயிருந்தன. திருப்பார்கடலை கடைதல். தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை தூக்க கஷ்டப்படுவதை உணர்ந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு
தமது கருட வாகனத்தின் மீது அமர்ந்து அங்கு வந்து தோன்றினார். மலை விழுந்ததனால் பெரும்பாலான அசுரர்களும் தேவர்களும் மந்திர மலைக்கு அடியில் நசுக்கப்பட்டதை கண்ட பகவான் அவர்களின் மீது தன்னுடைய அமுதமான கடாட்சத்தை செலுத்தினார். அதனால் அவர்கள் மீண்டும் உயிர்ப்பித்தனர். நசுக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயங்கள் கூட அவர்களது உடலில் காணப்படவில்லை. பகவான் ஒரு கையால் மிகச் சுலபமாக மந்திர மலையை தூக்கி அதை கருடனின் மீது வைத்தார். அதன் பின்னர் அவரும் கருடன் மீது ஏறி வர தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வர திருப்பார்கடலுக்கு சென்றனர். அதன் பிறகு பறவைகளுக்கெல்லாம் அரசனாக விளங்கும் கருடன் மந்திரமலையை அதன் தோளிலிருந்து இறக்கி பார்க்கடலில் வைத்தது. கருடன் அங்கே இருந்ததால் கயிறாக பயன்படுத்த இருந்த வாசுகி என்னும் பாம்பால் அந்த இடத்திற்கு வர முடியாது என்பதனால் பகவான் கருடனை அந்த இடத்திலிருந்து சென்று விடுமாறு கேட்டுக்கொண்டார். வாசுகையை கொண்டு வந்து மத்தாக இருக்கும் மந்திரமலையை சுற்றி கடலை கடைய வைக்க வேண்டும். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பரீட்சித்து மன்னனே, தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தில் பங்கு கொடுப்பதென வாக்குறுதி செய்து கொண்டனர். பாம்பு அரசனான வாசுகியை வருமாறு வேண்டிக் கொண்டனர். மந்திர மலையின் மீது வாசுகியை கயிறாக கற்ற முயன்றனர். அஜிதராக தோன்றிய பகவான் பாம்பின் முன்பாகத்தை பற்றினார். தேவர்களும் பாம்பின் தலைப்பகுதியை பற்றி கொண்டனர். வால் பகுதியை பற்றி கொள்வது பெருமைக்குரியதல்ல என அசுரர்கள் நினைத்தனர். அதனால் அவர்கள் தேவர்களை அணுகி, நாங்களே இப்போது சக்தி மிகுந்தவராக இருப்பதால் தலைபாகத்தை நாங்களே பிடித்து கொள்வோம் என்று சண்டையிட்டனர். பகவானுடைய திட்டமும் இதுதான். முதலில் தேவர்கள் தலைப்பகுதியை பற்றி கொண்டால் அசுரர்கள் அதனை எதிர்ப்பார்கள். பிறகு அவர்களிடம் தலைப்பகுதியை கொடுத்து விடலாம் என்று பகவான் முன்பே இந்திரனிடம் கூறியிருந்தார். அதனால் இப்பொழுது தேவர்கள் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காமல் அவர்களுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு தேவர்கள் பாம்பின் வால் பகுதியை பிடித்து கொண்டனர். காட்சேப புத்திரர்களான அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் கிடைக்கும் ஆசையில் பகவானுடன் இணைந்து பார்க்கடலை கடையத் தொடங்கினர். அவர்கள் கடைய ஆரம்பித்தவுடன் மந்திரமலையானது கடலில் மூழ்கத் தொடங்கியது. இதனால் அசுரர்களும் தேவர்களும் ஏமாற்றமடைந்தனர். ஸ்ரீமத் பாகவதம். விலோக்ய விக்னேச விதிம் ததேஸ்வரோ துரந்த வீர்யோ அவிததாபி சந்திஹி கிருத்வா வபுக்கச்சபம் அத்புதம் மகத் பிரவிஸ்யதோயம் கிரிம் புஜ்ஜகார. பரமபுருஷ பகவான் அஜித்தர் ஆமையின் அற்புதமான வடிவத்தை எடுத்து நீருக்குள் புகுந்து மந்திரமலையை தாங்கினார். இதோ நாம் கூர்ம அவதாரத்தை அனுபவிப்போம். ஆமை வடிவத்திலே பகவான் கூர்மமாக அவதரித்தார். கச்சபம் என்றால் ஆமை என்று பொருள். ஆமையினுடைய ஓடு ஒரு பெரிய தீவு போல் காட்சியளித்தது. அது 1,00,000 யோஜனை அளவு பறந்து விரிந்திருந்தது. ஒரு யோஜனை என்பது 10 மைல். அந்த ஓட்டிற்கு மேலே மந்திரமலையை நிலை நிறுத்தினர். அது அழகாக நின்றுவிட்டது. இதனை ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? மேலே கூறப்பட்ட ஸ்லோகத்தில் கச்சபம் அற்புதம் மகத் என்றார். அற்புதம் என்றால் ஆச்சரியமானது, அற்புதமானது என்று சொல்கிறார். மகத் என்றால் மிகப்பெரிய என்று பொருள். அதாவது இந்த கூர்ம அவதாரம் கூர்ம மூர்த்தியினுடைய தோற்றம் அற்புதமானது, அதே சமயம் மிக பெரிதானது என்கிறார். இந்த பெருமை வேறு எந்த அவதாரத்திற்கும் கிடையாது. வராக அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது மகாவராகம் என்றே குறிப்பிடுகிறார். அற்புதமான வராகம் என்று கூறவில்லை. இதனையே கிருஷ்ண அவதாரத்தில் தத்புதம் பாலகம் என்று கூறினார். அற்புத பாலகன் என்று கூறினார். பெரிய பாலகன் என்று கூறவில்லை. ஆனால் இங்கு கூர்ம அவதாரத்தின் சிறப்பு மிக அற்புதமானது, மிக பெரிதானது. இப்பேற்பட்ட கூர்மத்தின் மீது மந்திர மலையானது நிறுத்தப்பட்டது. இப்பொழுது அனைவரும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர். பரீட்சித்து மகாராஜனே, தேவர்களும் அசுரர்களும் தங்களுடைய கரங்களின் வளத்தினால் அந்த விசேஷமான ஆமையின் முதுகின் மேல் மந்திர மலையை கடைய ஆரம்பித்தனர். அவ்வாறு மலையை சுழற்றிய பொழுது இந்த செயலானது முதுகை வருடுவது போல் இருந்ததாம். வருடலை ஒரு சாதனமாக ஆமை ஏற்றுக்கொண்டது. இதனையே சுவாமி வேதாந்த தேசிகன் தசாவதார சோஸ்திரத்தில் அவ்யாசூர்புவனத்ரயீமணிப்ருதம் கண்டூயனைரத்ரினா நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்மவபுஷோ நிஸ்வாசவாதோர்மயக யத்விஷேபன சம்ஸ்கிருதோ ததிவயக் பிரேங்கோள பர்யங்கிகா நித்யாரோகண நிர்வృతో விஹரதே தேவ சகைவ ஸ்ரீயா. கண்டூயனைர் அத்ரினா என்று கூறுகிறார்.
கண்டூயனைர் என்றால் வருடி கொடுப்பது, சொரிந்து விடுவது. அத்ரினா என்றால் மலையினால் வருடி கொடுத்தார் என்று பொருள். இதை கவிநயத்தோடு கூறியுள்ளார். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய பலத்தை அதிகரிப்பதற்காகவும் நற்குணமாக தேவர்களுக்குள்ளும் தீவிர குணமாக அசுரர்களுக்குள்ளும் அறியாமை குணமாக வாசுகிக்குள்ளும் புகுந்தார். மந்திர மலை இரு புறங்களிலும் இழுக்கப்படும் பொழுது அதனை சமநிலைப்படுத்துவதற்காக பகவானே அதன் உச்சியில் தோன்றி மற்றொரு பெரும் மலையைப் போல் காணப்பட்டார். பிரம்மதேவர், சிவபெருமான் மற்றும் தேவேந்திரன் ஆகியோர் தோன்றிய பெருமான் மீது மலர்களை பொழிந்தனர். தேவர்களும் அசுரர்களும் பகவானால் உற்சாகமூட்டப்பட்டு அமிர்தத்துக்காக மதம் பிடித்தவர்களைப் போல் உழைத்தனர். மேலும் பகவான் அவர்களுக்குள்ளும் புகுந்த காரணத்தினால் பார்க்கடல் சக்தி வாய்ந்த முறையில் கலக்கப்பட்டது. வாசுகிக்கு ஆயிரக்கணக்கான கண்களும் வாய்களும் இருந்தன. அது சுவாசிக்கும் பொழுது அதன் வாய்களிலிருந்து புகையும் தீச்சுடர்களும் வெளிப்பட்டன. இது தலைப்பகுதியில் நின்று கொண்டிருந்த மகாபலி மற்றும் அசுரர்களை அந்த விஷமானது தாக்கியது. இதனால் அசுரர்களுக்கு பலம் குறைந்தது. வாசுகியின் விஷ காற்றால் தேவர்களுக்கு தேக ஒளி குறைந்து போனது. அவர்களது ஆடைகள், மாலைகள், ஆயுதங்கள் மற்றும் முகங்கள் கருத்தன. ஆனால் பகவான் தன்னுடைய கருணை மழையை பொழிந்தடையை அவர்களுக்கு அழகான தென்றல் காற்றை வீசச் செய்தார். திருவாய்மொழி பாசுரம். ஆறு மலைக்கு எதிர்ந்தோடும் ஒலி, அறவூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. இப்பாசுரத்தில் நம்மாழ்வார் திருப்பார்கடல் அமுதம் வேண்டி கடையப்பட்ட நிகழ்வை 4 வரிகளில் பிரம்மாண்டமாக சித்தரிக்கிறார். பார்க்கடல் எங்கனம் கடையப்பட்டது? கடலின் மையத்தில் மந்திரமலையை மத்தாக்கி சிவன் தன் கழுத்தில் அணிந்திருக்கும் வாசுகி என்ற நாகத்தை மலையை சுற்றிய கயிறாக்கி கடைவதற்கு ஏதுவாக பரந்தாமன் ஆமையாக கூர்மாவதாரம் எடுத்து மலையை தாங்க வாசுகியின் தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்களும் நின்று திருப்பார்கடலை கடைந்தனர். இப்படி பல வகையில் முயற்சி செய்தும் பார்க்கடலில் இருந்து அமிர்தம் வராததால் தேவர்களும் அசுரர்களும் மிகவும் வருந்தினர். இவர்களுக்காக அடுத்து பகவான் அஜிதர் என்ன செய்ய போகிறார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 182 காண்போமா? நன்றி, வணக்கம்.